Hi friends, welcome to C program Tamil tutorial part 3 character set, keywords, constants, identifiers and tokens. அவங்க விஜய். நம்ம இந்த டுட்டோரியலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னென்ன கான்ஸ்டன்ட்ஸு, என்னென்ன கேரக்டர் செட்டு, என்னென்ன கீவேர்ட்ஸு, ஐடென்டிஃபையர்ஸ்னால் என்ன, டோக்கன்ஸ்னால் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேரக்டர் செட் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். கேரக்டர் செட்னால் வேறு ஒன்றும் இல்லை, என்னென்ன கேரக்டர், என்னென்ன டிஜிட்ஸு, என்னென்ன அல்ஃபபெட்ஸு இதெல்லாம் நம்ம நம்மளோட ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண பார்க்குறோம் அப்படிங்கிறதான் கேரக்டர் செட். நம்ம பார்த்தோன்னா சி ப்ரோக்ராமில் அல்ஃபபெட்ஸு கேபிட்டலில் A to Z, அதே போல் ஸ்மால் லெட்டர்லேயும் A to Z யூஸ் பண்ணிக்கலாம். டிஜிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 0 to 9 வரைக்கும் உள்ள டிஜிட்ஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் கேரக்டர் இதில் கொடுத்துருக்க ஸ்பெஷல் கேரக்டர் இவ்வளோதையும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸலமெண்ட்ரி சிம்பிள், ஹேஷு, பெர்சன்டேஜ் சிம்பிள், கேப்பு, அண்டு, ப்ளஸ்ஸு, ஈக்குவல், டைலு. ஸோ இப்படி கொடுத்துருக்க சிம்பிள்ஸ் இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸையும் நம்மளோட சி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் ஸ்பேசஸ்னால் என்னென்ன ஸ்பேஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா பிளாங்க் ஸ்பேஸ், அதில் கே மிஸ் ஆகிருக்குது, பிளாங்க் ஸ்பேஸ், வேறு ஹரிசாண்டல் டேப்பு, நம்ம டேப் கொடுத்துக்கலாம், ஒரு நியூ லைன், ஒரு லைன் கிட்ட கேப்பு. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஸ்பேசஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேறு சம் காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் சச்சஸ் இந்த /p, /n, /t இதே போல் நிறையா இருக்கும். ஸோ இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு கேரக்டர் செட்டு. கேரக்டர் செட்னால் வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஆல்ஃபபெட்டு, டிஜிட்டு, ஸ்பெஷல் கேரக்டர் என்னென்னதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் கேரக்டர் செட். அடுத்தது பார்க்க போகிறோன்னா கீவேர்ட்ஸ் ஆர் ரிசர்வ் வேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். கீவேர்ட்ஸ் சிலே ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்த ஒரு ப்ரீடிஃபைன்ட், ஒரு ஆல்ரெடி கொடுக்கப்பட்ட ஒரு வேர்ட்ஸு. இதுக்கு ஒவ்வொரு கீவேர்ட்ஸுமே ஸ்டாண்டர்ட் ப்ரீடிஃபைன்டு மீனிங் இருக்கும். அப்புறம் இந்த கீவேர்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக லோயர் கேஸில் தான் எழுதணும். நம்ம சப்போஸ் அப்பர் கேஸில் எழுதணுன்னா கம்பைலர் அதை எரர் காமிச்சிடும். ஸோ மொத்தம் சியில் 32 கீவேர்ட்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், மொத்தம் 32 இருக்குது. நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 32 கீவேர்ட்ஸ் மட்டும்தான் நம்மளால் சியில் யூஸ் பண்ண முடியும். இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி சியில் டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ கீவேர்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபையர்ஸ்னால் நேம்ஸ் கிவன் டு த வேரியபிள்ஸ். இப்போ நம்மளுக்கு சி ப்ரோக்ராமில் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதிக்கிட்டே இருக்கும். நம்ம எதாச்சும் ஐடென்டிஃபை பண்ணணும், நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபையர்ஸு. ஸோ சிலேயும் நிறைய ஐடென்டிஃபையர்ஸ் இருக்குது. நம்ம இந்த ஐடென்டிஃபையர்ஸ்லாம் எதை சொல்லுவோம் அப்படின்னா, அந்த சி ப்ரோக்ராமில் கொடுத்துருக்குற வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அரேஸ் அண்ட் அதர் யூசர் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த அரே ஃபங்க்ஷன்லாம் கொடுத்துருப்போம். அப்போ அதுக்கு பார்த்தோன்னா ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு கொடுத்துருப்போம். ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ ஒரு சம்மை கால்குலேட் பண்ணுறோம், சம்முங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்துருப்போம். ஸோ இப்போ பேசிக் பே, ஒரு எம்ப்ளாயோட பேசிக் பே கால்குலேட் பண்ணுறோன்னா அந்த வேரியபிள் பேசிக் பேன்னு கொடுத்துருப்போம். அப்போது அந்த வேரியபிள் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ அதுதான் ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இந்த ஐடென்டிஃபையர் கீவேர்ட்ஸ் கிடையாது. நம்ம கீவேர்ட்ஸை ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ண முடியாது. இந்த ஐடென்டிஃபையர் யூஸரால் டிஃபைன் பண்ணுறது. கீவேர்ட்ஸை இதில் கொடுத்தோம், கீவேர்ட்ஸை நம்ம ஐடென்டிஃபையர்னு சொல்ல மாட்டோம். அடுத்தது கான்ஸ்டன்ட்னா என்னென்னா, அது ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இல்லைனா ஒரு குவான்டிட்டின்னு சொல்லலாம். பட் இந்த குவான்டிட்டியோட வேல்யூ டஸ் நாட் சேஞ்ச் டியூரிங் த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். அதாவது நம்ம ஒரு கான்ஸ்டன்ட், இப்போது ஏங்கிற ஒரு வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோன்னா, அந்த ஏக்கு 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த 10ங்கிறது அந்த ப்ரோக்ராம் எண்டாகி முடிகிற வரைக்கும் மாறவே மாறாது. ஏன்னா 10 தான். ஸோ இதுதான் கான்ஸ்டன்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னு ஞாபகம் வச்சோம்னா, கான்ஸ்டன்ட் அப்படின்னா அதோட மதிப்பு எப்போவுமே மாறாது. ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகி முடிகிற வரைக்கும் ஏயோட மதிப்பு மாறாமல் இருக்கும். ஏன்னா 10 தான் அப்படின்ட்டு. ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டில் 3 டைப் ஆஃப் கான்ஸ்டன்ட் இருக்குது.
என்னென்னா நியூமரிக் கான்ஸ்டன்ட், கேரக்டர் கான்ஸ்டன்ட், ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். இப்போ நியூமரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்னென்னா மேட் அப் ஆஃப் டிஜிட்ஸ் அண்ட் சம் ஸ்பெஷல் கேரக்டர். இப்போ நியூமரிக் கான்ஸ்டன்ட்னா டிஜிட்டு சம் ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கும், அதில் வந்து அல்ஃபபெட்ஸ் இருக்காது, அதுதான் நியூமரிக் கான்ஸ்டன்ட். இந்த நியூமரிக் கான்ஸ்டன்ட்லேயும் 2 டைப் இருக்குது, இன்டிஜர் கான்ஸ்டன்ட், ரியல் கான்ஸ்டன்ட். இன்டிஜர் கான்ஸ்டன்ட்னா ஹோல் நம்பர், அதாவது அந்த இன்டிஜர் நம்பர், இந்த டெசிமல் பாயிண்ட் இல்லாத ஒரு இன்டிஜர் வேல்யூ, அதை தான் இன்டிஜர் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். ரியல் கான்ஸ்டன்ட் அப்படின்னா வித் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர், அந்த டெசிமல் பாயிண்ட் வச்சு வந்துருக்கும், அது வந்து ரியல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து கேரக்டர் கான்ஸ்டன்ட். அதில் வந்து 2 டைப் இருக்குது, டைரக்ட், எஸ்கேப் அப்படின்ட்டு. டைரக்ட் கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சிங்கிள் கேரக்டர் சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே ஒரு சிங்கிள் கேரக்டர் வந்து என்க்ளோஸ்டாக இருக்கும், அதை தான் நம்ம டைரக்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து எஸ்கேப்னா சீக்வன்ஸ், அதாவது மோர் தென் ஒன் கேரக்டர். எஸ்கேப் சீக்வன்ஸ். மோர் தென் எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னா என்னென்னா மோர் தென் ஒன் கேரக்டர், ஒன்றுக்கு அதிகமான கேரக்டர் வந்து ஒரு சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே என்க்ளோஸ்ட் ஆகிருக்கும், அதுதான் கேரக்டர் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். அப்புறம் வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்னா என்னென்னா செட் ஆஃப் வேல்யூஸ், அதாவது 1 or more வேல்யூஸ். ஸ்ட்ரிங்குனா இப்போ வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய நேம் விஜய், அதில் விங்கிற ஒரே ஒரு லெட்டரை எடுத்தோம்னா அது வந்து ஒரு கேரக்டர் எடுத்துக்கும். அதே இது விஜய் அப்படிங்கிற ஃபுல் அந்த விஐஜேஏஒய் அதை ஃபுல்லாக எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸோ இந்த என்னோடய நேம் வந்து ஒரு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்குறேன்னா அதுதான் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட். அப்போ நல்லா கான்ஸ்டன்ட்னாலே ஞாபகம் வர்றது ஹூஸ் வேல்யூஸ் டஸ் நாட் சேஞ்ச் டியூரிங் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். அந்த கான்ஸ்டன்டோட வேல்யூ எப்போவுமே மாறாமல் இருக்கும். அடுத்து டோக்கன்ஸ்னால் என்னென்னா ஒரு ஸ்மால் இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸ் இன் சி. அது வந்து ஒரு சின்ன ஒரு எலமெண்ட்ஸ் மாதிரி இருக்கும் சி ப்ரோக்ராமில். நம்ம வந்து சி ப்ரோக்ராமை எழுதுகிறதே நிறைய டோக்கன்ஸ் இருக்குது, அந்த டோக்கன்ஸை வச்சு தான் ப்ரோக்ராமே எழுதுகிறோம். அதாவது குரூப் ஆஃப் டோக்கன்ஸ் தான் ஒரு ப்ரோக்ராமே வந்து ஃபார்ம் பண்ணுது. ஒரு சிங்கிள் லைனில் வந்து நம்ம மோர் தென் ஒன் டோக்கனை வந்து வச்சுக்கலாம், மோர் தென் ஒன் டோக்கன் இன் சிங்கிள் லைன். அப்புறம் ஒவ்வொரு டோக்கனுக்கும் இடையில கண்டிப்பாக ஒரு ஒயிட் ஸ்பேசஸ் இருக்கணும். ஒயிட் ஸ்பேசஸ் கொடுக்காமல் நம்ம டோக்கன் எழுதணும்னா அது எரர் காமிக்கும். அப்புறம் வந்துட்டு சி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் 6 டைப் ஆஃப் டோக்கன்ஸ் இருக்குது. இதெல்லாம் கீவேர்ட்ஸ்னால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நிறையா கீவேர்ட்ஸ் 32 கீவேர்ட்ஸ் இருந்து அதெல்லாம் டோக்கன்ஸ் தான். ஐடென்டிஃபையர்ஸ் யூஸரால் டிஃபைன் பண்ண போகிறது, அதுவும் ஐடென்டிஃபையர் தான். ஆப்ரேட்டர்ஸ் இனிமேல் நம்ம அடுத்த டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். அடுத்தது கான்ஸ்டன்ட்னா நம்ம பார்த்துட்டோம். ஸோ அது ஒரு டோக்கன் தான். ஸ்ட்ரிங்குனாலும் நமக்கு தெரியும், ஸோ அது ஒரு டோக்கன் தான். ஸ்பெஷல் சிம்பிள்னாலும் ஒரு டோக்கன். ஸோ இந்த 6 சேர்ந்தது தான் இந்த 6 டைப் ஆஃப் டோக்கனை வந்து சி ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணுது. ஸோ இந்த 6 டைப் ஆஃப் இந்த டோக்கனை வச்சு தான் நம்ம ப்ரோக்ராம் எழுத போகிறோம். இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக ப்ரோக்ராம் வந்து எழுதுறது கற்றுக்கலாம். ஸோ நான் எதுக்கு இந்த டோக்கனு, கான்ஸ்டன்ட்டு, வேரியபிள் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, ஸோ இதுதான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தெரிஞ்சால் தான், இதுதான் ஒரு ப்ரோக்ராமிங்க்கு பேசிக். இந்த பேசிக் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே போக முடியும். அப்புறம் தான் நம்ம லாஜிக் எழுத முடியும். இந்த டோக்கன்ஸ் இந்த கீவேர்ட்ஸ் எழுதுறதுக்கு, அப்புறம் வேரியபிள் அசைன் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் நம்ம தெரியாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் ப்ரோக்ராம் எழுத முடியாது. ஸோ இவ்வளோ தான் இந்த பாட்டில் நம்ம பார்த்துருக்கிறது. ஸோ நம்ம அந்த பாட்டில் என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா கேரக்டர் செட்டு பார்த்துருக்கோம், கீவேர்ட்ஸ் பார்த்துருக்கோம், அதே போல் ஐடென்டிஃபையர்ஸ் பார்த்துருக்கோம், கான்ஸ்டன்ட் பார்த்துருக்கோம், இன்னும் டோக்கன்ஸ் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ கொஞ்சம் இதெல்லாம் திரும்ப பார்த்து கொஞ்சம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் உங்களுக்கு நான் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலும் தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்னாலும் அதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.